உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த அறிவழகனை கொன்னா நான் தான் ஜெயிலுக்கு போய் தண்டனையை அனுபவிக்கணும். பேசாம இவனுக்கும் ரத்னாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு பழிய போட்டுட்டா இவனை அவமானப்பட்டு எங்கேயாவது போயிருவான். ரத்னாவும் வேற வழி இல்லாம என் கூட வாழ ஆரம்பிச்சிருவான்னு பிளான் போட்டேன். அதுக்குத்தான் இந்த டீ கடை பையனுக்கு பணம் கொடுத்து டீயில மயக்க மருந்த கலந்து கொடுக்க சொன்னேன். எல்லாமே நான் நினைச்சபடிதான் நடந்துச்சு. ஆனா பரணி சிஸ்டர் தான் எப்படியோ என் வீட்டுல இருந்து அந்த பையனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனாலதான் எல்லாமே எனக்கு தெரியாம தலைகீழ மாறி போச்சு. நானும் மாட்டிக்கிட்டேன். ஐயோ மனுஷனடா நீ, இதுல வேற வாத்தியார் வேலை, வெக்கங்கட்டவன். ஏண்டா உன்கிட்ட நான் படிச்சு சொன்னேனேடா, ஏண்டா இவ்வளவு கேவலமானவனா இருக்க? உன்கிட்ட ரத்னா டீச்சர் இல்லடா, வேற யாராலையும் வாழ முடியாது. அவ்வளவு அயோக்கிய பையன்டா நீ. எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி இருந்தா கட்டின ஒய்ஃப என் கூட சேர்த்து வச்சு கதை கட்டி விட்டுருப்ப. உனக்கெல்லாம் இது அசிங்கமால தூ. ஏய், உன்னாலதான்டா என் வாழ்க்கையை கெட்டு போச்சு. இந்த நிலைமையில உனக்கு திமிரு குறையில இல்ல? அவனை சும்மாவே விடக்கூடாது. நீங்க பேசாம இருங்க. அறிவழகன் சார், நீங்க எதுக்கு அவனை அடிக்கணும்? எங்க கிட்ட விடுங்க, நாங்க அவனை அடிச்சு சாகடிக்கிறோம். என்னைய பார்த்து நிக்கிறீங்க? வாங்க எல்லாரும். சும்மாவே விடக்கூடாது. ஐயோ வெங்கடேசா, இவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் சட்டம் தண்டனை கொடுக்கும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் அடங்கி இருங்க. எல்லாருக்கும் சொல்லுதேன், கேட்டுக்குங்க. என் குடும்பத்துக்குள்ள எவனாச்சும் கலகம் பண்ண நினைச்சா அவனுக்கும் இதே நிலைமைதான். அப்ப முருக மேல ஆணையா சொல்லுதேன், கரு அறுத்து விடுவேன் அவனை. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.